பணத்தினை பற்றிய ஒரு உளவியல் தன்மை, ஒரு சைக்காலஜி தெரிஞ்சோன்னா பணம் நம்மளை நோக்கி வரும். நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம், எந்த தொழில் வேணால் செய்யலாம். அதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் பணத்தினை பற்றிய புரிதல், செயல்பாடுகள், உளவியல் தெரிஞ்சால் போதும். அந்த பணம் உங்களை நோக்கி ஈர்க்கும். உழைப்பு, அதிர்ஷ்டம், துணிந்து செயல்படுவது, மூணுக்குமே வித்தியாசம் இருக்குங்க. அதாவது எஃபோர்ட், லக்கு அண்டு ரிஸ்க், இந்த மூணும் செயல்படுத்தினா தான் நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியும். அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான தலைப்பை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் பணம்ங்கிறது, அந்த பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை எப்படி நம்ம அதை செயல்படுத்தணும், அந்த ஒரு புரிதல் தன்மை, அந்த சைக்காலஜி நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த பணம் நம்மளை நோக்கி வரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க. ஒரு கதை பார்க்கலாங்க. ஒரு கிராமத்தில் 2 இளைஞர்கள் ஒரு படிப்பை முடிக்கிறாங்க. படிப்பை முடிச்சுட்டு சரி வேலைக்கு போகலாம், தொழில் செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ஒரு காட்டுப்பகுதியில் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்பொழுது ஒரு தேவதை தோன்றுறாங்க. தேவதை தோணுன்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, தேவதை கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வரத்தை கொடுங்க, ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு நல்ல தொழில் செய்யணும், நிறையா பணம் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தேவதை சொல்கிறாங்க, என்னால் வரமெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, ஆனால் நீங்கள் இவ்வளோ கேட்டுட்டீங்க, உங்களுக்காக ஒரு 2 மூட்டை விதைகளை தரேன். இந்த விதைகள் ரொம்ப சக்தி வாய்ந்த அபூர்வமான விதைகள், இதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையில் பொழைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க. இளைஞர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 2 மூட்டை விதையை வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து உட்காந்து யோசனை பண்ணுறாங்க, என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது முதல் இளைஞன் சொல்கிறான், இதை நம்ம விற்றுடலாம், விற்றுட்டா நமக்கு உடனே காசு வந்துடும், அதை வச்சு ஒரு தொழில் செய்யலாம், வியாபாரத்தை பெருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் 2வது இளைஞன் இல்லை, இது சக்தி வாய்ந்த விதைன்னு அந்த தேவதை சொன்னதுனால இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம், விவசாயம் பண்ணி நம்ம பொருளாதாரத்தை ஈட்டலாம் அப்படின்னு சொல்கிறான். 2 பேருக்குமே ஒரு கான்ட்ராவர்சி வந்துடுது. இவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான். 2 பேருக்குமே ஒத்து வரல. உடனே என்ன பண்ணிடுறாங்க, 2 பேருமே சரி ஏன் சண்டை போடணும், ஆளுக்கு ஒரு மூட்டை எடுத்துக்கலாம், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிட்டாங்க. ஒரு 10 வருஷ காலகட்டம். 10 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அந்த 2 பேரும் சந்திக்கும் பொழுது இதில் யார் பணத்தை அதிகமாக செல்வத்தை சேர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அந்த 2வது இளைஞன் அந்த விவசாயம் பண்ணால் இல்லைங்க, அவங்ககிட்ட தான் நிறைய செல்வம் இருக்கும், பணம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணுங்கள். முதல் இளைஞன்கிட்ட பணம் அதிகமாக இருக்குமா, 2வது இளைஞன்கிட்ட பணம் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறத என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சைக்காலஜி ஆஃப் மணி. அதாவது பணத்தினை பற்றிய ஒரு உளவியல் தன்மை, ஒரு சைக்காலஜி தெரிஞ்சோன்னா பணம் நம்மளை நோக்கி வரும். நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம், எந்த தொழில் வேணால் செய்யலாம். அதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் பணத்தினை பற்றிய புரிதல், செயல்பாடுகள், உளவியல் தெரிஞ்சால் போதும். அந்த பணம் உங்களை நோக்கி ஈர்க்கும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற ஒரு புக்கு படித்தேங்க. அந்த படித்த புக்கிலிருந்து ஒரு 10 விதமான கருத்துக்களை நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் அந்த 10 விதமான கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையோடு கொஞ்சம் பொருத்தி பார்த்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பணம் உங்களை நோக்கி வரும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த புக்கு எழுதினவர் மார்கன் ஹசல் அப்படிங்கிறவர். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த புக்கு. டைம் இருந்தால் படித்து பாருங்கள். மார்கன் ஹசல் அப்படிங்கிறவர் இந்த சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக்கை எழுதியிருக்கிறாரு. சிறப்பாக நம்ம கதைக்கு வருவோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் அந்த 10 பாயிண்ட், அந்த புக்கில் நான் படித்ததில் ஒரு 10 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை கொஞ்சம் பொருத்தி பார்த்து செயல்படுத்தினா போதுங்க, பணத்தினுடைய சைக்காலஜியை நம்ம புரிஞ்சிக்கலாம். சரி, கதைக்கு வருவோம். 2 பேரும் 10 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. சந்திச்சதுன்னா பார்த்திங்கன்னா 2 பேர்கிட்டையுமே ஒரே விதமான பணங்கள், செல்வங்கள் தான் இருக்குது. இது எதுக்காக நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னாங்க, நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம். ஒரு ஒரு வேலை செய்யலாம், இன்னொருத்தர் ஒரு வேலை செய்யலாம், இன்னொருத்தர் மிக உயர்ந்த வேலை செய்யலாம். அதெல்லாம் கணக்கே கிடையாதுங்க. பணத்தினை பற்றிய ஒரு புரிதல், ஒரு செயல்பாடுகள், ஒரு சைக்காலஜி, ஒரு உளவியல் மட்டும் தெரிஞ்சுன்னா போதுங்க. என்ன பணம் தேவையோ உங்களை நோக்கி வரும். ஏன்னா அந்த 2 நபர்களுமே பணத்தினை பற்றிய புரிதல் தன்மையோட, முதல் இளைஞனும் சரி அதை விற்பனை செஞ்சான், அந்த பணத்தை வச்சு ஒரு தொழில் செஞ்சான், ஒரு புரிதல் தன்மையோட செயல்பாடுகள் செஞ்சு அடுத்தடுத்த தொழிலை செஞ்சு பணத்தை சம்பாரித்து வச்சுக்கிட்டான். 2வது நபரும் ஒரு புரிதல் தன்மையோட, ஒரு செயல்பாடுகளோட விவசாயம் பண்ணால் வர அறுவடையிலிருந்து பணம் சம்பாரித்து அடுத்தடுத்த தொழிலை செஞ்சான். ஸோ எப்போ ஒரு மனிதனுக்கு பணத்தினை பற்றிய ஒரு சைக்காலஜி, உளவியல், ஒரு செயல்பாடுகள், ஒரு புரிதல் தன்மை வருதோ எந்த வேலை வேணால் செய்யலாம்,
பணம் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்தது. சிறப்பாக அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாங்க. மார்கன் ஹசில் அந்த புக்கில் எழுதின அந்த 10 பாயிண்டில் முதல் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாங்க. நான் சொல்கிற இந்த 10 பாயிண்ட்டை ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாங்க. நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம், எந்த தொழில் வேணால் செய்யலாம். ஜஸ்ட் கொஞ்சம் கோயின்சிடன்ஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த பணத்தினை பற்றிய ஒரு புரிதல் தன்மை உங்களுக்கு வரும், பணம் உங்களை நோக்கி வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அனுபவம் பணத்தினை கொடுக்கும். 100% உண்மைங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கிவ்ஸ் மணி. ஆமாம், ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் பணம் வரும். அந்த ஒரு பொறுமை நமக்கு வேணும். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், உழைப்பு, அதிர்ஷ்டம், துணிந்து செயல்படுவது. 3க்குமே வித்தியாசம் இருக்குங்க. அதாவது எஃபோர்ட், லக்கு அண்டு ரிஸ்க். இந்த 3ம் செயல்படுத்தினா தான் நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க 100% எஃபோர்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு கிடையாதுங்க. எஃபோர்ட்டோட ஒரு லக்கு இருக்கணும், அதிர்ஷ்டம் இருக்கணும்னு என்னங்க, அதிர்ஷ்டம் ப்ளஸ் துணிந்து செயல்படுவது அப்படிங்கிறது ரிஸ்க்கு. ரெண்டையும் உங்கள் மனசு தெளிவாக இருந்து நீங்கள் செயல்பட்டா, இந்த பாயிண்ட்டை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. உங்கள் மன தெளிவோடு நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட லக்கும் ரிஸ்க்கும் சேர்ந்து வந்துடும். நீங்கள் செயல்படுத்தினா தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் உடனே ரிஸ்க் எடுக்கணுன்னா ரிஸ்க் எடுக்க சொன்னால் சொல்லிங்க. அந்த மன தெளிவோடு இருக்கும் பொழுது அந்த துணிந்து செயல்படுவது தான் அவர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ துணிஞ்சு அந்த வேலையில் செயல்படுத்துங்க. மன தெளிவோடு இருக்கும் பொழுது அந்த அதிர்ஷ்ட காற்று நம்மளை நோக்கி வீசும். அந்த நேரத்தில் உங்களோட கம்மியான எஃபோர்ட் இருந்தாலே பணத்தை பற்றிய புரிதல் தன்மை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், பணம் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது போதும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, இன்னும் சம்பாதிச்சிடலாம், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அந்த பணமே நம்மளை கொண்டுடும். அதனால் ஒரு இலக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, ஆனால் பணம் வந்துருச்சுன்னா அதற்குண்டான செயல்பாடுகள் போதும்னு சொல்லிவிட்டு அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள். பணம் அப்படின்னாலே போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வாங்க. 4வது விஷயம், டைம் லீட்ஸ் மேஜிக். அதாவது பணம் நம்மக்கிட்ட அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே காலம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இது என்னென்னா காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் சேமிப்பு பண்ணோன்னு வச்சிங்களேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பலவிதமான லட்சங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு டைம் கொடுங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் பிஸ்னஸ் பண்ணணும், சாயந்தரம் 4 மணிக்கு எனக்கு லட்சக்கணக்கில் பணம் வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் எந்த வேலை செய்யலாம், எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு காலம், ஒரு 10 வருடம் 15 வருடம் அப்படின்னு சொல்லி காலத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மூலதனம், உங்களோட செயல்பாடுகள், அந்த பணத்தினை பற்றிய புரிதல் தன்மை, அதோட மேஜிக் பார்த்திங்கன்னா பணத்தை காம்பவுண்டிங் மூலமாக ரொம்ப கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். எக்ஸாம்பிள் என்னென்னாங்க, ஒரு மூங்கில் செடி இருக்குது. ஃபஸ்ட்டு 5 வருஷம் பாருங்கள், அதோடய வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் 4 வாரத்தில் பார்த்திங்கன்னா 100 அடி வளர்ந்துடும். அதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். அந்த பணத்துக்கு எல்லாமே ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்லி டைம் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் அதிகமாக வளரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் காலையில் போட்டு சாயந்தரம் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸையோ அந்த மாதிரி ஒரு தொழிலையோ ஒரு வருஷத்தில் நான் கோடீஸ்வரன் ஆகும் அந்த மாதிரி செய்யாமல் எல்லாத்துக்குமே ஒரு கால அவகாசம், நீண்ட நாள் கொடுங்க அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. 5வது விஷயம், பணம் மட்டும் இருந்தால் நம்ம சாதிக்க முடியாதுங்க. அந்த பணம் ப்ளஸ் நிர்வாகமே நம்மளை வெற்றியாளன் ஆக்கும், ஒரு பணக்காரன் ஆக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பணம் ப்ளஸ் நிர்வாகம் ஈக்குவல் டு பணக்காரன். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ஈஸிங்க, அதை நிர்வகிக்கும் திறமை வேணும், அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த கெப்பாசிட்டி வேணும். அப்போ தான் நம்ம அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு லாங் லைஃப், ஒரு குமுலேட்டிவாக, ஒரு காம்பவுண்டிங்காக டெவலப் பண்ண முடியும். ஸோ பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை நிர்வகிக்கும் திறமை நமக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். 6வது விஷயம், இன்றைய முதலீடு கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு அப்நார்மல் மணி ஃப்ளோ வரத்துக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன முதலீடுகள், ஒரு உதாரணம் என்னென்னாங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகள் இருந்தது. டிசிஎஸ், டாட்டா, எல்என்டி கம்பெனி இருந்தது, இன்ஃபோசிஸ் இருந்தது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுள் இருந்தது, ஆப்பிள் இருந்தது, எல்என்டி கம்பெனி ப்ளஸ் டிவிஎஸ் கம்பெனி, ஹெச்சிஎல், இந்த மாதிரி பல கம்பெனிகள் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிறிய முதலீட்டத்தில் சின்னதாக ஆரம்பித்த கம்பெனி தான். ஆனால் இன்றைக்கி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஸ்பேனில் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக அது மாறி இருக்குது.
ஸோ அதுக்குனால நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் நிர்வாகம் செஞ்சீங்கன்னா அந்த பணம் பல முறையில் காம்பவுண்டிங் ஆகும். அப்படிங்கிறத சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பணம் சம்பாதிக்கும் பொழுதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது, ஒரு ஆர்டியில் சேவிங்ஸ் பண்ணலாம், ஒரு எஸ்ஐபியில் சேவிங்ஸ் பண்ணலாம், ஒரு எஃப்டியில் போடலாம். குறைஞ்ச பணமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க அப்படிங்கிறத 6வது விஷயமாக சொல்கிறாரு. 7வது விஷயமா அவர் என்ன சொல்கிறாருன்னாங்க, சாட்டிஸ்ஃபைடு ஜாப்பாக பண்ணுங்கள், சாட்டிஸ்ஃபைடு பிஸ்னஸாக பண்ணுங்கிறாரு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக சம்பளம், அதிகமான கௌரவம், நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண முடியாது, 3 வேளை ஒழுங்காக சாப்பிட முடியாது, தூக்கம் இருக்காது. அந்த மாதிரி வேலையை, டென்ஷன் இருக்கிற வேலையே வேண்டாம் அப்படிங்கிறார். கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். ஸோ ஒரு வேலை செய்யணும், ஒரு ஜாப் செய்யணுன்னா மனசு திருப்தியோட சாட்டிஸ்ஃபைடாக அந்த வேலையை செய்ய சொல்கிறாரு. 8வது விஷயம், பணத்தை சேமிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். பிளான் ஃபார் மணி சேவிங். அதாவது கொஞ்சம் சம்பாதிக்கிறீங்களோ அதிகமாக சம்பாதிக்கணும். 10,000 சம்பாதிக்கிறீங்களோ ஒரு 2,000 சேமிப்பு பண்ணுங்கள். 50,000 சம்பாதிக்கிறீங்களோ ஒரு 10,000 சேமிப்பு பண்ணுங்கள். என்ன பணம் சம்பாதிக்கிறீங்களோ கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. 9வது விஷயம், ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோட பணத்தை டீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பற்றி தெரியலாம், அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியலாம், தியரிட்டிக்கல் தெரியலாம், எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். பணத்தை இங்கே போட்டால் அது வந்துடும், இவ்வளோ எஃப்டி வரும், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், இவ்வளோ லாபம் வரும், இந்த கணக்கெல்லாம் தேவையில்லைங்க. பணத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு எமோஷனலாக ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த பணத்தோட ஒரு மதிப்போட, மரியாதையோட, அன்போடு நீங்கள் செயல்பட்டால் அந்த பணம் நம்மளை நோக்கி வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 10வது விஷயம், உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிங்க டே பை டே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவதுங்க, அப்கிரேட் யுவர் செல்ஃப் டே பை டே. அதாவது மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னே இருந்தது இன்றைக்கி இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே செல்ஃபோன் கிடையாதுங்க. இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. அதனால் அந்த மாற்றத்தை நம்ம கற்றுக்குறோம். செல்ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி வாட்ஸ்அப் பண்ணுறது, எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் என்ன நம்ம நாலேஜ் கேதர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் 20 வருஷத்துக்கு முன்னே செல்ஃபோன் கிடையாதுன்னு சொல்லி இப்படியே இருக்கக்கூடாதுங்க. அதனால் என்ன நாலேஜ் இருக்கோ அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பணம் உங்களை நோக்கி ஈர்க்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த 10 வழிகளில் இந்த சைக்காலஜி ஆஃப் மணியில் இந்த ஆத்தர் சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. இந்த 10 பாயிண்ட்டை உங்கள் வாழ்க்கையோடு கொஞ்சம் நீங்கள் பொருத்தி பார்த்து நீங்கள் வேலை செய்யலாம், பிஸ்னஸ் செய்யலாம், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொருத்தி பார்த்து நீங்கள் செயல்பட்டால் அந்த பணம் உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறது 100% எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சிறப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், இதை செயல்படுத்துங்க. ஏன்னா பணம்ங்கிறது வந்துங்க, இப்போ ஒரு ஆறு ஓடிட்டுருக்குன்னு வச்சிங்களேன், அதுதான் பணம்னு வச்சிங்களேன். நமக்கு தேவையானதை குடித்தோன்னா தாகம் அடங்கும், தேவையான பணத்தை எடுத்து குடிச்சிங்கன்னா தாகம் அடங்கும். அதே அந்த ஆற்றில் போய் நீங்கள் மூழ்கிட்டிங்கன்னா உயிர் போயிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ பணம்ங்கிறது ஒரு சைக்காலஜி, அதனோட செயல்பாடுகள், அதனோட யுத்திகள், அதனோட உளவியல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பணம் உங்களை நோக்கி வரும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 10 பாயிண்ட்டும் சூப்பர் பாயிண்ட்டுங்க. இந்த 10 பாயிண்ட்டை உங்கள் லைஃபோட கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் இந்த வீடியோவை செயல்படுத்தியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக மற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு நலமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம பேசலாங்க. சந்திக்கலாம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.